சொல்லியிருக்கிறேன். பசி தாங்கக்கூடியவர்கள், உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் விரதம் இருங்க அப்படின்னு. அதனால வைகாசி விசாக விரதம், குழந்தை வேண்டியும் விரதம் இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்திற்காகவும் விரதம் இருக்கலாம். இல்ல விரதம்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமா நாங்க அன்னைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னா முருகனுக்கு விசேஷமான படையல்கள் அன்னைக்கு வச்சு சக்கரை பொங்கல் வைக்கணும். முருகனுக்கு ஒரு இனிப்பு, எப்பவுமே நீங்க முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இனிப்பான சக்கரை பொங்கல் நைவேத்தியத்துக்கு நாம வைக்கணும். இந்த அன்னைக்கு நீங்க நீர்மோர், பானகம் இதெல்லாம் தானம் பண்ணீங்க அப்படின்னா மிக உயரிய பலன் கிடைக்கும். அதனால நைவேத்தியத்துக்கு நீங்க இதெல்லாம் வச்சுட்டு நீங்க இதெல்லாம் பக்தர்களுக்கு தானம் பண்ணலாம். கொடை தானம் பண்ணலாம், விசிறி தானம் பண்ணலாம், அது இல்லாம நீர்மோர் தானம் பண்ணலாம், சாதாரணமான தண்ணீரும் நீங்க தானம் பண்ணலாம்.